இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 30:5. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனை மட்டும் நம்பியிருப்பவர்களை அவரே பாதுகாக்கிறார் என்ற உறுதியை இன்றைய வசனம் தருகிறது. வசனத்தின் முதல் பகுதியில் தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் புடமிடப்பட்டவை என்று நமக்கு சொல்கிறது. தேவனை பற்றி வெளிப்பாட்டை கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் புடமிடப்பட்டவை. தேவ வார்த்தை ஒவ்வொன்றையும் நம்பலாம் என்பவர்களை கேலி செய்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இத்தகைய அறிக்கை இறையியல் வல்லுநர்களாக சொல்லப்பட்டது அல்ல, ஆனால் தேவ வார்த்தையே ஆகும். வார்த்தைகள் புடமிடப்பட்டவை என்ற யோசனை வெள்ளியையும் பொன்னையும் உருக்கும் செயல்முறையை குறிக்கிறது. உருக்குதல் என்பது உலோகங்களை தீயிலிட்டு, கடும் தீயிலிட்டு அதில் உள்ள அசுத்தத்தை வெளிக்கொண்டு வருவதாகும். மீதம் இருப்பது சுத்தமான தங்கமும் வெள்ளியும் மட்டும்தான். தேவ வார்த்தை முற்றிலும் சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டது. ஆகையால் நம்மிடத்தில் இருக்கும் தேவ வார்த்தை நம்பகமானது. உருக்கப்பட்ட சுத்த தங்கம், அதன் சுத்தம் நம்பகமானது. தேவனால் உச்சரிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும், தீர்க்கதரிசிகளால் பெறப்பட்ட ஒவ்வொரு அகத்தெழுச்சியும் கலப்படம் இல்லாதது, பிழை இல்லாதது. எந்த பிரச்சனைகளையும் சோதனைகளையும் வெளிப்படுத்தினாலும் அது தங்கத்தை போல அது தீயை தாங்கிக் கொண்டு அதே ஒளிர்வு பளபளப்புடன் வெளியே வரும். அதே சுத்தம் மற்றும் அதே கனத்துடன் வரும். வசனத்தின் அடுத்த பகுதியில் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வார்த்தையை அண்டிக் கொள்பவர்களுக்கு தேவ வார்த்தையே கேடகமாய் இருக்கிறது. இங்கு தேவ வார்த்தை தேவனுக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இன்றைய வசனத்திலும் தேவன் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்கிறது. அதாவது, நாம் எப்போது தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையை ஞானத்திற்கும் ஊக்கத்திற்கும் உபயோகிக்கிறோமோ, அப்பொழுது தேவன் அவருடைய சுத்தமான வார்த்தையை அனுப்பி அவருடைய மக்களை பாதுகாக்கின்றார். அதாவது நம்மை பாதுகாக்கின்றார். கூடுதலாக, கேடகத்தின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நாம் ஞானமாக தேவனை நம்பி அவர் வார்த்தையில் அவரை பற்றி கூறப்பட்டிருக்கும் வெளிப்பாடுகளையும் நம்புவோமேயானால் அவர் நம்மை பாதுகாப்பார். ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் என்று ஆதியாகமம் 15:1 சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தைய வசனங்களை படிப்பதிலிருந்து ஆபிராம் பயப்படுவதற்கு காரணம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் பயப்படாதே என்ற ஆபிரகாமுக்கு தேவனே உறுதியளிக்கிறார். ஆபிராம் தாக்குதலை எதிர்பார்த்ததால் அவனுக்கு கேடகம் தேவையாய் இருந்தது. பின்வரும் வசனங்களை படிக்கும்போது தேவன் வாக்குத்தத்தம் செய்த அநேக வாக்குத்தத்தங்களை குறித்து ஆபிராமுக்கு நிறைய கேள்விகள் இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் தேவன் ஆபிராமுடைய உணர்ச்சிகளை அறிந்து உன் பயத்தை தள்ளிவை என்றார். நானே உனக்கு கேடகமாயிருந்து எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி பாதுகாப்பேன் என்று கூறுகிறார். இத்தகைய வெகுமதி பெறுவதற்கு ஆபிராம் காத்திருந்தது மதிக்கத்தக்கதாய் இருக்கிறது. தேவனுடைய மக்களுடைய தேவைகளுக்கு தேவனே பதிலாக இருக்கிறார். எப்பொழுது விசுவாசிகளுக்கு ஒரு கேடயமோ அல்லது வெகுமதி தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவரே அந்த தேவைக்கு பதிலாக இருக்கிறார். நான் உன் வெகுமதி என்ற வார்த்தைகளுக்கு எந்த ஒரு மனித சிந்தையாலும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவருக்கு விசுவாசமாயிருக்கும் மக்களுக்கு அவரே வெகுமதியாய் இருக்கிறார். தேவனே நம் வெகுமதியாய் இருக்கும் பொழுது நாம் அவரில் நிஜமாகவே களிகூற வேண்டும். அவரை உயர்த்தி அதில் சந்தோஷப்படணுமே தவிர வேறு சந்தோஷத்திற்காக ஏங்கக்கூடாது. தேவ வார்த்தை சுத்தமானது என்பதை மட்டும் தெரிந்திருந்தால் போதாது. அவரே நம் கேடகம் என்று விசுவாசித்து அடுத்தபடியை எடுத்து வைக்க வேண்டும். மிகவும் சுத்தமாக தேவனை நம்புவது என்பது, முழுமையாக தேவனை நம்புவது என்பது அவருடைய வார்த்தைகள் நம் வாழ்வில் கிரியை செய்ய வேண்டும்.
தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது மிகவும் எளிமையான காரியம். ஆனால் சோதனைகளின் போது அவர் வார்த்தை நம் வாழ்வில் தேவையான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். மேலும் வரப்போகும் நித்திய ஜீவனை கண்டடைய அவரையே விசுவாசிக்க வேண்டும். நாம் இப்பொழுது வாழும் வாழ்க்கையிலும் சரி, வரப்போகும் நித்திய வாழ்க்கைக்கும் தேவனையும் அவருடைய வார்த்தைகளையுமே மட்டுமே விசுவாசிப்போமே ஆனால் அவர் நமக்கு கேடகமாயிருந்து நம்மை பாதுகாப்பது நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.